நபிகள் இஸ்லாம் என்கின்ற ஒரு மதத்தை, மதம் அல்ல, ஒரு வழிபாட்டு ஒரு பார்வையை உருவாக்கும் போது அதை முதலில் பின்பற்றியவர் கதீஜா அம்மையார். அப்ப அந்த பெண்மணிக்கு எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு அந்த மனிதர் மேல, அவர் செயல்பாட்டு மேல, மக்கள் மேல அன்பு இருந்தால் இவ்வளவு இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பெண்மணி எப்படி ஒரு மன ரீதியாக எப்படி இருந்திருப்பாரோ அதே மனநிலையைத்தான் நான் சகோதரி பௌசியா பானு அவர்களிடம் பார்க்கிறேன். இந்த கழகத்தின் மேல் ஒரு பிடிப்பு, ஒரு உண்மையான அந்த அன்பு. ராமநாதபுரம் இன்னைக்கு நாம இங்க எல்லாம் 1000 பேர் கூடி நிக்கிறோம் அப்படின்னம்னா, இந்த 1000 பேர் இவ்வளவு செகண்ட்ல நம்ம கூடிடலாம். முகத்துக்கு முகம் நடந்து போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேரை நம்ம பார்க்காம நடந்து போக முடியாது. ஆனா ராமநாதபுரம்ல அப்படி இல்லை. மொத்தமே கிராமத்துல 100 வீடு இருந்தா பெரிய விஷயம், ஒரு 400-500 வீடு இருந்தா பெரிய விஷயம், ஒரு பெரிய ஏரியா சேர்ந்து திருவிழாவில் சந்திச்சுக்கிட்டா, சந்தையில சந்திச்சுக்கிட்டா, அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல, அந்த தனிமையில ஒரு முகநூலில் இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு போராடுகிறவர்கள் பின்னாடி நம்ம நிக்கணும்னு நினைக்கிறது, கதீஜா அம்மையார் எப்படி நபிகள் பின்னாடி நின்னாரோ அதுபோல நேர்மையும் அன்பும் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சகோதரியை நான் இப்பொழுது இந்த மேடையில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சகோதரர் சத்யராஜ் அண்ணனோ பிரசன்னாவோ நானோ இங்கு பேசுவது பெரிதல்ல. ஆனா சகோதரர் சேகர்பாபு அண்ணனுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். இந்த சகோதரி இனம் கண்டுபிடித்து ராமநாதபுரத்தில் இருந்து அவர்களை இங்கு வரவழைத்து இந்த மேடையை பகிர்ந்து கொண்டதுல 103 கலைஞர் பிறந்த நாள் முழுமையடைகிறதாக நான் நினைக்கிறேன். சரி, 103 அப்படின்னா என்ன? 103க்கு என்ன விசேஷம்?